வரும் தேர்தலில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கும் என்று மாநில தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான டாக்டர் பி ஆனந்தன் தெரிவித்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தந்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் பட்டாபிராம், சேக்காடு, திருமுல்லைவாயில் ஆகிய பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான டாக்டர் பி ஆனந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் வழியில் பயணிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் பி ஆனந்தன், தென்னாட்டு அம்பேத்கர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் போராளி ஆம்ஸ்ட்ராங்கின் 150வது நினைவு நாளை அனுசரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சட்டத்தை இயற்றிக் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டினார். வரும் தேர்தலில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். மனித மாண்பை மீட்டெடுத்த உலகத்தின் மாபெரும் தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 68வது நினைவு தினத்திலே எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய போராளி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 150வது நாள் இரண்டையும் இணைத்து இன்று அன்னாருக்கு புகழஞ்சலியும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் மாலையும் செலுத்தி ஆங்காங்கே மரியாதை செய்து வருகின்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் அரசியல் அமைப்பு, இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவை எப்படி ஆள வேண்டும், ஒரு கவுன்சிலராக இருந்தாலும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும், ஒரு எம்பியாக இருந்தாலும், ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பேர் மரியாதையின் பேர் அதில் அரசியலிடையே ஒரு பதவியை எடுக்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய கட்டுப்பாடு, அவருடைய செயல்பாடு அனைத்தையும் இந்த பொதுமக்கள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திவிட்டால் அந்த அரசியலமைப்பு சட்டமானது இந்தியாவில் உள்ள மக்களை வல்லரசாக, அதாவது இந்திய வல்லரசு நாட்டில் உள்ள மக்களைப் போல மாற்றிவிடும் என்று மிக தெளிவாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறிய பொழுது, பிரதமர் நேரு அவர்கள் 5 ஆண்டுகளிலே இந்த திட்டத்தை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தி விடுவேன் என்று சொன்ன பொழுது, 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தினால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று சொன்னதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இன்றளவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற ஒரு முழு நோக்கத்துடன் செயல்பட்டு கொடுக்கின்ற பிஎஸ்பியுடைய கொள்கைகள் வெல்லும் அளவிற்கு பாபா சாஹேப்புடைய கொள்கைகளை நினைவு கூறி அடுத்த வருகின்ற தேர்தல்களிலே இந்தியாவின் அரசை ஒரு நாள் இந்தியாவை ஆளக்கூடிய லட்சியமாக எங்களுடைய லட்சியம் இருக்கும். இங்கே மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகளை குறித்து எங்களுடைய அரசியல் நோக்கி நகர்ந்து அந்த முதலமைச்சர் நாற்காலி என்று எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் சொன்னதைப் போல அந்த நாற்காலியை நோக்கி அரசியல் அதிகாரத்தை பெற பாடுபடுவோம், அதை பெற்றே தீர்வோம் என்று கூறி ஜெய்பீம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் மாநில பொதுச் செயலாளர் பெரியன்பன், PT சேகர், முல்லை சவுந்தர், சத்யகுமார், மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர், கல்பனா, ஜெயபிரசாத், டேவிட், பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.